வணக்கம். நான் சித்த மருத்துவர் சரண்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை அம்மான் பச்சரிசி. என்னடா அம்மான் பச்சரிசி? பேர்லேயே இருக்கு, அம்மான் பச்சரிசி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கோம். பச்சரிசி இதோட விதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விதைகள் சாப்பிட்றதுக்கு பச்சரிசி மாதிரி இருக்குமா, அதனால இதுக்கு பச்சரிசின்னு பேர் வச்சுருக்காங்க. அம்மான், என்னடா இது அம்மான்னு நீங்கள் யோசிக்கலாம். அம்மானா நம்ம யாரை சொல்லுவோம்? நம்ம அம்மாக்களை சொல்லுவோம். அதே போல் பாலூட்டும் தாய்மார்களை நம்ம அம்மான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் குறையும் போது இது பால் பெருக்கி செய்கை இருக்கிறதுனால இந்த மூலிகையை பயன்படுத்தி அவங்களுக்கு பால் பெருக செய்து, அதனால இதை அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு சித்திர பாலாடை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்ன சித்திர பாலாடை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதோட செடி படர்ந்து வளரும் போது தரையில் சித்திரம் வரைஞ்சா போல புள்ளி புள்ளியாக இருக்குமா, அதனால இது சித்திர பாலாடை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போது இதோட ஆக்ஷன்ஸ், அதாவது இதோட செய்கைகள் பற்றி பார்ப்போம். இதுக்கு குளிர்ச்சி உண்டாக்கி செய்கை மற்றும் பால் பெருக்கி செய்கை, நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, பால் பெருக்கி செய்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலமிளக்கி செய்கையும் இதுக்கு இருக்குது. இதை பசுவின் பால் குணத்துக்கு ஒப்பாக சொல்லலாம். இதோட பால் அவ்வளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதுனால இதை பசுவின் பால் குணத்துக்கு ஒப்பாக சொல்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது, நம்ம வீட்டில் டெய்லி செய்வோம் இல்லையா துவையல், அது மாதிரி இந்த கீரையை எடுத்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இல்லை சீரகம், உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே சேர்த்து துவையல் மாதிரி நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலக்கட்டு, மலச்சிக்கல் இது எல்லாமே தீரும். இதுக்கு இன்னொரு முக்கியமான செய்கையும் இருக்குது. அது என்னன்னா, புண்ணை ஆற்றக்கூடிய செய்கை இருக்குது. அதனால் இதை நாக்கில் ஏற்படுற புண்கள் மற்றும் நகத்தில் ஏற்படுற நகை சொத்தைகளுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் காலில் ஏற்படுற காலாணி, இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்க காலாணிக்கு இதோட பாலை, அந்த காம்பை உடைக்கும் போது ஒரு பால் வரும் இல்லையா, அந்த பாலை காலாணிக்கு பயன்படுத்தி வந்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அம்மான் பச்சரிசிக்கு கேலக்டோகாக் ஆக்ஷன் இருக்குது, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். கேலக்டோகாகா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பால் பெருக்கி செய்கை தான் நான் சொல்கிறேன். அதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலான்னு இப்போ பார்ப்போம். அம்மான் பச்சரிசியோட பூக்கள் எடுத்துக்கலாம், ஒரு 40 கிராம். அந்த 40 கிராமை நல்லா அரைச்சி பாலில் கலந்து ஒரு 5 நாள் தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே பால் சுரக்கும். சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதுக்கு நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்குது, ப்ரூஃபோட தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். மலச்சிக்கல் இருக்கவங்க, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, துவையல் மாதிரி சாப்பிட்லாம், இல்லை துவையல்லாம் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட இலைகளை எடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்து ரெண்டுத்தையும் சமைச்சு நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கனாலும் மலச்சிக்கல் தீரும். இதுக்கு இன்னொரு முக்கியமான செய்கை கூட இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம குடலில் இருக்க புண்களை ஆற்றக்கூடிய செய்கையும் இதுக்கு இருக்குது. அதாவது அல்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தீக்கிற தன்மையும் இதுக்கு இருக்குது. அதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றுமே கிடையாது. அம்மான் பச்சரிசி கீரையை எடுத்துக்கோங்க, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது போல் ஓமமும் சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குடலில் இருக்க புண்கள் குணமாகும். பாட்டி வைத்தியத்தில் பயன்படுத்துகிற இந்த அம்மான் பச்சரிசியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனையை பெற்று நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே நல்லது. இது போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.